உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். மதுரை சித்திரை திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் உற்சாகமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா முழக்கமிட பசுமை செழித்திட பச்சை பட்டுடுத்தி அழகர் ஆற்றில் இறங்கியது மக்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தியது. கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கம் விண்ணை பிளக்க, நாலாபுறமும் தண்ணீர் பீழ்ச்சி அடிக்க, பச்சை பட்டொடுத்தி கள்ளழகர் ஆற்றில் இறங்கிய இந்த காட்சியை காண கண்ணிரண்டு போதாதென பக்தர்கள் மெய் சிலிர்த்தன. புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் 27ஆம் தேதி மதுரை மாவட்டம் அழகர்மலை அடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் கோயிலிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகராக வேடமிட்டு தங்க பல்லக்கில் மதுரை நகருக்குள் செல்ல புறப்பாடாகினார். இதனைத் தொடர்ந்து 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோயில் முன்பு கண்டாங்கி பட்டுடுத்தி கள்ளழகர் பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளினார். மதுரை நகருக்குள் வந்த கள்ளழகரை வரவேற்கும் வகையில் 3 மாவடி எனும் இடத்தில் எதிர் சேவை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதூர், ஆத்திக்குளம், சொக்கிக்குளம், தல்லாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மண்டகப்படிகளில் எழுந்தருளி கள்ளழகர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அப்போது வழி நெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கைகளில் சர்க்கரை தீபத்தை ஏந்தி கள்ளழகரை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி பெருமாள் கோயிலில் திருமஞ்சனம் நடைபெற்றது. இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிவித்துக் கொண்டு வெட்டிவேர் சப்பரத்திலும் அதன் பின்னர் 1000 பொன் சப்பரத்திலும் கள்ளழகர் எழுந்தருளிய நிலையில் சிறப்பு பூசைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அதிகாலை 3 மணியிலிருந்து மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள கருப்பண சுவாமி கோயிலில் இருந்து பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரையில் எழுந்தருளி புறப்பாடாகிய கள்ளழகர் வைகை ஆற்றை நோக்கி நகர்வலம் சென்றார். கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி வந்தது நாடே செழிப்பாக இருக்கும் என்பதே நம்பிக்கையாகும். கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வந்தது பக்தர்களை மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் ஆழ்த்தியது. தங்க குதிரையிலே அலைய வர்றாங்க, பச்சை கிளி தாங்க பறக்க, பாக்கிங்காக கொகி பறக்க, மீனாட்சி கல்யாணம் பார்க்க வர்றாங்க. தமுக்கத்தில் தொடங்கிய வலம் கோரிப்பாளையம், ஆழ்வார்புரம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக சென்ற நிலையில் வழிநெடுகிலும் அழகருக்காக காத்து கிடந்த பக்தர்கள் தண்ணீரை பீழ்ச்சி அடித்து கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்துடன் மதுரை குலுகுலுங்க வரவேற்றனர். இதனை அடுத்து 5:35 மணிக்கு ஆழ்வார்புரம் ஏவி மேம்பாலம் அருகே உள்ள வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளினார். அப்போது பக்தி பரவசத்தில் மூழ்கிய பக்தர்கள் கள்ளழகரை மனமுருகி வேண்டினர். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அழகரை பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நைட் ஃபுல்லா முடிச்சிருக்கோம். நல்ல பலன். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணி முதல் இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.